ஒரு நத்தை கிடச்சிருக்கு பாருங்களேன், உயிரோட தான் இருக்கு பாருங்க, கையில் கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட பாருங்களேன். இதுதாங்க ஒரிஜினல் நத்தை. இங்கே பாருங்களேன், கிட்டத்தட்ட வாங்க 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 மீன் இறந்து கிடக்கு. ஹலோ மக்களே, நான் உங்கள் அட்வென்ச்சர். இப்போ எங்கே வந்திருக்குன்னா இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? இந்த மிகப்பெரிய ஏரியில் இப்போது நத்தைகளை பொறுக்க தான் வந்திருக்கோம். ஏரியில் நிறைய நத்தைகள் அங்கேயும் இங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வந்திருக்கேன். பாருங்கள் தண்ணீர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்தோடனே இங்கே ஒரு மீன் செத்து போயிட்டுருக்குங்க. அப்படியே தண்ணியில் கால் எடுத்து போனால் இது பாருங்கள், வந்தவொடனே நம்மளுக்கு ஒரு நத்தை கிடச்சிருக்கு பாருங்களேன். பாருங்கள் நண்பர்களே, வந்தவொடனே பாருங்கள் நத்தை உயிரோடு தான் இருக்குது பாருங்கள், கையில் கிடச்சிருக்கு. இது வந்து சிப்பி நத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து வெயில் காலம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உடம்பு ரொம்ப சூடாக இருக்குது. அந்த டைமில் இந்த நத்தைகளை செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படி சொல்லுவாங்க. பாருங்கள் கிட்டத்தட்ட எப்படி எந்த பிளேஸில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்ல ரொம்ப அழகாக இருக்குங்க. காற்று ரொம்ப அழகாக அடிச்சிட்டு கிட்டத்தட்ட மணி ஈவினிங் 6 மணி ஆகுதுங்க. 6 மணிக்கு நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. ஆனாலும் இந்த டைம்லேயும் பாருங்களேன் வெயில் எப்படி அடிச்சிட்ருக்கு அப்படி சொல்லிட்டு இப்போது நத்தைகளை தேடி தான் பொறுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் கீழே நத்தைகள் இங்கேயும் செடியில் மறைச்சிக்கிட்டு இருக்கும். நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். பாருங்கள் கீழே போகலாம். இது பாருங்கள், இது நத்தையா என்னது? ஆமாம் மக்களே, நத்தை தான். இது பாருங்கள், இது வரைக்கும் நம்மளுக்கு 2 நத்தை கிடச்சிருக்கு. அப்படியே சுற்றி இப்படி தான் தேடணும், ஏன்னா பாசியில் மறைஞ்சிட்ருக்கோம் நத்தைங்க நிறைய இடத்துல. பாருங்கள் இது பாருங்கள், நத்தை கிடச்சிருக்கு 3 நத்தை கிடச்சிருக்கு மக்களே. அப்படியே தேடலாம் வாங்க. பெரிய நத்தைன்னு இருக்கும். இது வந்து சிப்பி நத்தை அப்படி சொல்லுவாங்க. பெரிய நத்தைலாம் எங்கே இருக்குன்னு தெரில. அப்படியே தேடனாலே கிடைக்கும். இந்த பாருங்கள், கால் வச்சு அப்படியே கலக்கி தேடனால தான் நத்தைகள் அங்கேயும் இங்கேயும் நிறைய இடத்துல இருக்கும், நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கையில் பாருங்கள், இப்போதைக்கு 3 நத்தை கிடச்சிருக்கு. பரவாயில்ல, நம்ம தேடி வந்ததுக்கு வெயில் அதிகமாக இருக்குது. அந்த டைம்லேயும் நம்மளுக்கு நத்தை நிறைய கிடச்சிருக்கு. இப்போ அதுதான் உன்னிப்பாக தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம பாருங்கள் எவ்வளோ அழகான பிளேஸ் பாருங்களேன். முன்னாடி நான் காட்டுறதுங்க, அந்த பிளேஸ் அங்கே போயிட்டு இப்போ நம்ம அந்த நத்தையை தேடலாம் வாங்க. மகளே தெரிஞ்சு நாங்கள் பாருங்கள் எவ்வளோ குருவிங்க அங்கேயும் இங்கே நீந்திட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு ஓடுதுங்க பாருங்கள், ஓடுதுங்க. எல்லாம் நீர் பறவைங்க மக்களே, சூப்பராக ஓடிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், காட்டு பாசி கீழே நீர் பறவைங்க ஜாலியாக அந்த கூட்டத்தில் நீந்திட்டு இருக்கு மக்களே. இங்கே பாருங்கள், ஓய் ஓய் மக்களே, நான் சத்தம் போட்டவொடனே எல்லாம் ஓடுதுங்க அந்த பக்கமும் இந்த பக்கம். சூப்பராக இருக்குது மக்களே. பாருங்களேன், இயற்கையோடு மலை பக்கத்துலேயே ஒரு ஏரி இருக்குது. சூப்பரான ஒரு ஏரி மக்களே. இது வந்து இந்த ஏரியில் தான் இப்போது நம்ம நத்தை பொறுக்கிட்டு இருக்கோம். வாங்க நம்ம போயிட்டு நத்தையை தேட ஆரம்பிக்கலாம். பாருங்கள் பாசிகள் தண்ணீர் எப்படி வளர்ந்து போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் மீன் பார்த்தீங்களா மக்களே? குட்டி மீன் அழகாக ஓடுதுங்க பாசியில். பெரிய மீன்லாம் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு சின்ன மீன்லாம் சூப்பராக ஓடிட்டுருக்குங்க. நம்ம நத்தைகளை பொறுக்கிறதுக்கு அழகான இடம்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் அந்த இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய. இப்போ இங்கே தேடிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம கரையோரம் எப்பா மக்களே, இங்கே பாருங்கள் கரையோரத்தில் எவ்வளோ மீன்கள் அங்கேயும் இங்கேயும் குதித்து ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா பாருங்கள், நத்தையோரம் வந்தால் எவ்வளோ நத்தைங்க செத்து போயிருக்கு பாருங்களேன். இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கமும் செத்து போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்குது மக்களே. இங்கே பாருங்களேன், கிட்டத்தட்ட வாங்க 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 மீன் இறந்து கிடக்குதுங்க. சைஸ் இருக்குது அந்த மீன். இவ்வளோ பெரிய மீன் இறந்து கிடக்குறதில்ல. வெயில் வேறு அதிகமாகுது, அதனால் மீன்கள் அங்கேயும் இங்கேயும் சாவ ஆரம்பிக்குது. கரையோரம் ஊற்றிக்கிட்டு இருக்குங்க. மீன்கள் வழியார நிறைய செத்து கிடக்குது. ஏன்னு கேட்டால் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால மீன்கள் வந்து தண்ணி சூடாகிட்டு இறந்துடுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நிறைய இடத்துல மீன் சாவது. நத்தைகள் நிறைய பொறுக்க ஆரம்பிக்கிறேன். நிறைய நத்தை அங்கே எங்கே தேடிட்டுருக்கேன். நிறைய இடத்துல கிடச்சிட்ருக்கேன். நான் கூட இவ்வளோ நத்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்கவே இல்லை. பாருங்க, கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி இடம் போல், கால் வைக்கிற இடம்லாம் நத்தையாக இருக்குது. வெயிலேருந்து எடுக்கிறேன். இவ்வளோ நத்தை கை ஃபுல்லாக கிடச்சிருக்கு. இப்போ நான் சிப்பி நத்தையும் அந்த நத்தையும் இந்த நத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதேமாரி பெரிய நத்தை சின்ன நத்தை அப்படின்னு சொல்லிட்டு நத்தையோட ஹோட்டல் நிறைய இருக்குது மக்களே. பாருங்கள், இந்த நத்தையை தாங்க நான் தேடி இருந்தேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட பாருங்களேன். இதுதாங்க ஒரிஜினல் நத்தை. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன் இந்த நத்தையை.
ரொம்ப பெருசாக இருக்குங்க. இந்த நத்தை ஒரு 10 நத்தை கிடைச்சா போதும், நம்ம ஈஸியாக சமைச்சு சூப்பராக சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் இந்த நத்தையை தான் மறுபடியும் தேட போகிறேன். வாங்க போய் தேடலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.